अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா சங்கமயுகத்தில் அழிவற்ற பொக்கிஷங்களை வள்ளலாக இருந்து தினம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பொக்கிஷங்கள் அதிகமாக செல்வம் அதிகமாக நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி இருப்பாங்க? லௌகீகத்தில் யாருக்காவது டெய்லி பல கோடி வருமானம் வருது, நல்ல பேங்க்கில் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நாளுக்கு நாள் அவங்களுக்கு குஷி அதிகமாயிட்டே இருக்கும். அதே போல தான் நமக்குள்ள பாபா ஆன்மீக செல்வத்தை நிரப்பிட்டே இருக்கார். அதனால தான் அவரை வள்ளல்னு சொல்கிறோம். ஏன்னா தினம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்படி ஆன்மீக செல்வத்தால் நிரம்பிய ஆத்மாக்கள் எப்போவுமே மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்களாக இந்த பிராமண வாழ்க்கையை நம்ம அனுபவம் செய்யணும். பாபா சொல்றார், குஷி ஜிசா குராக் நஹிங்கிறார். மகிழ்ச்சியை போன்ற ஒரு சத்தான உணவு எதுவுமே இல்லைங்கிறார். நம்ம ஆத்மா சக்தி நிறைந்ததாக இருக்கிறோம், நமக்குள்ள மனோபலம் புத்தி பலம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் குஷி தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீக பெருமிதத்தில் நாம் நிலைத்திருக்கின்றோமோ, ஆன்மீக பெருமிதங்களை அனுபவம் செய்கிறோமோ, பாபா கொடுக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவ மூர்த்தியாகிறாமோ, அப்போ நமக்கு எப்போவுமே மன மகிழ்ச்சியாகவே இருக்கும். இப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் எளிதாக கடந்து செல்வார்கள். இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 2/5/2024 मीठे बच्चे ज्ञान का बुलबुल बन आप समान बनाने की सेवा करो।
இனிமையான குழந்தைகளே, ஞான பறவைகளாக ஆகி பிறரையும் தன்னை போல் ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். நாம் எப்படி ஞானி யோகியான ஆனோமோ அதுபோல் மற்றவங்களுக்கும் ஞானத்தை சொல்லி சொல்லி அவர்களையும் ஞானி யோகியாக ஆக்க வேண்டும். சாஞ்ச் கரோ கித்னோ கோ ஆப் சமான் பனாய். சோதனை செய்து பாருங்கள், எத்தனை பேரை தன்னை போல் ஆக்கி உள்ளேன். யா கா சார்ட் கியாகி. நினைவு செய்வதற்குண்டான அந்த யோகாங்கிறது நம்ம முழு நாளில் எத்தனை நேரம் நினைவு செய்தோங்கிற அதுக்குண்டான குறிப்பு எழுதணும். ஏன்னா பாபா குறைஞ்சது 8 மணி நேரம் நினைவு செய்யுங்கிறார். நம்முடைய 63 ஜென்மங்களுடைய பாவங்களை அழிப்பதற்கு ஒரே ஒரு உபாயம் யோகாங்கிறார். அப்போ அந்த யோகானா எவ்வளோ நேரம் செய்தேன்? பாபா நேற்றைய வானியில் சொல்கிறாரு, யோகான்னு கூட சொல்ல வேண்டாம். யோகான்னா அது சந்நியாசிகள் உபயோகப்படுத்தக்கூடிய சப்தம். பட் நமக்கு ஞான மார்க்கத்தில் என்ன பாபா சொல்கிறாரு? நினைவு யாத்திரை செய்யுங்க. மன்மனாபவ, மனதால் என்ன நினைங்கிறார். ஆக எத்தனை மணி நேரம் நான் முழு நாளில் பாபாவை நினைவு செய்தேன்? இதனுடைய குறிப்பு நம்ம எழுதணும். கேள்வி: भगवान अपने बच्चों से कौन से प्रॉमिस करता है जो मनुष्य नहीं कर सकते? பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் என்ன ஒரு உறுதிமொழி செய்கிறார்? மனிதர்கள் யாரும் செய்ய முடியாத உறுதிமொழி. இந்த ப்ராமிஸ் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, ஒரே ஒரு பகவான் தான் செய்கிறார். அது என்ன ப்ராமிஸ்? பதில்: भगवान प्रॉमिस करते भाई बच्चे मैं तुमको अपना घर ज़रूर ले जाऊँगा. பகவான் உறுதிமொழி கொடுக்கின்றார், குழந்தாய், உங்கள் அனைவரையும் நான் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். तुम श्रीमत पर चलकर पावन बनेंगे तो मुक्ति और जीवन मुक्ति में जाएं. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து பாவனமாக ஆகினீர்கள் என்றால் முக்தியில் மற்றும் ஜீவன் முக்தியில் வருவீர்கள். முதல்ல முக்திக்கு போவோம், அதுக்கப்புறம் பாபா ஒரு செகண்ட் சந்திச்சுட்டு ஜீவன் முக்திக்கு வரும். நஹி தோ முக்தி மீற அரே கோ ஜானாஹி. இப்போ யோகா பண்ணல, பாபா சொல்கிறதில்ல, எதுவும் தாரணை பண்ணல, தெய்வீக சன்ஸ்காரங்களை உருவாக்கலைன்னா அப்புறம் நம்ம த்ரூ பனிஷ்மெண்ட்டில் தூய்மையாக ஆகி பறந்தாம் போவோம். பட் சத்தியுகம் வர முடியாது. कोई चाहो ना चाहो ஜபர்தஸ்த் ஹிசாப் கிதாப் சுக்து கராக்கர் லே சாவுங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக உங்கள் கணக்கு வழக்குகளை முடித்து அழைத்து செல்வேன். இன்னும் பரந்தாம ஆத்மா போகும்போது அங்கே எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லாமல் ஆத்மா 100% நியூட்ரல், 0 ஞாராவாக போகணும். கணக்கு வழக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகணும். எந்த விதமான பாவ கணக்குகள் ஆத்மாவில் இருந்தால் பறந்தாம் போக முடியாது. ஆனால் நம்ம விரும்பாட்டி பாபா என்ன செய்வார்? தண்டனை கொடுத்து நம்மை தூய்மையாக ஆக்கி அழைத்து செல்வான். बाबा कहते जब मैं आता हूँ तुम सबका वानप्रस्थ अवस्था होती है, मैं सबको ले जाऊँ. பாபா நான் எப்பொழுது வருகின்றேனோ அப்போ உங்கள் எல்லாருக்கும் எந்த நிலை? வானப்பிரஸ்த நிலைங்கிறார். குழந்தை சரீரமாக இருக்கலாம், சின்ன வயசாக இருக்கலாம், ஆனால் ஆத்மா எல்லாருமே என்ன ஆயிடுச்சு? வானப்பிரஸ்த நிலை. 5000 வருஷம் ஆச்சு பரந்தாமத்தை விட்டு கீழே இறங்கி வந்து. ஆகவே பாபா எல்லாரையும் லே சாத்தாகும் அழைத்து செல்கிறேன். ஓம் சாந்தி. बच्चों का पढ़ाई पर ध्यान देना चाहिए. குழந்தைகளுக்கு இப்பொழுது படிப்பின் மீது கவனம் இருக்க வேண்டும். ஏன்? जो गायन के सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण एक सब गुण धारण करने की. என்ன நம்ம மகிமை பாடுகின்றோம்? சர்வகுண சம்பன்ன 16 கலா சம்பூரன், அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள், அனைத்து கலைகள் நிறைந்தவர்கள். அந்த நிலை அடைந்து தான் நம்ம மேலே போகணும். அதுக்காக இப்போவே பாபா என்ன சொல்கிறாரு? அனைத்து குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். சாஞ்ச் கர்ணிகை அமாரமே எக்குன் ஹே. ஸோ சர்வகுண சம்பன்னா இப்போ எனக்குள்ள எல்லா குணங்கள் இருக்கின்றதா? அப்படி சோதனை செய். क्योंकि जो बनते ही वही ध्यान जाएंगे
தும் பச்சோं को ஏன்னா நம்ம என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்போ அந்த நிலை அடைவதற்கு அதன் மேலே நமக்கு இயல்பாகவே கவனம் போகும். அதனால் பாபா சொல்றார், உங்களுடைய லட்சியம் சர்வகுண சம்பன், எல்லா குணங்கள் நிறைந்த ஆத்மா. அப்போ எனக்குள்ள எல்லா குணங்கள் இருக்கான்னு சோதனை பண்ணுங்க. சம்பூர்ண தேவதா தோ கோய் பனா நஹி ஹி. இப்போ இது வரைக்கும் யாருமே பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ்னு இன்னும் அடையலை. அப்படி தில் சே பூச்சினா அவன் கித்தனோங்கோ படாது. இந்த நிலை அடைய வேண்டும் என்றால் நானும் படிக்கணும், மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். இப்போ தன்னுடைய இதயத்தில் கேளுங்க, நான் எத்தனை பேருக்கு படிப்பு கற்றுத்தருகிறேன். சம்பூர்ண தேவதா कोई बना नहीं. இன்னும் யாரும் சம்பூர்ண தேவதையாக ஆகலை. चंद्रमा जब संपूर्ण बन जाती है तो कितनी रोशनी करता. சந்திரமா முழு பௌர்ணமியாக ஆகும்போது முழுமை நிலையை அடையுத பௌர்ணமின்னு சொல். அப்போ அந்த பௌர்ணமி நாளன்று அது எவ்வளோ பிரகாசத்தை கொடுக்கின்றது, எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது. யஹாம்பி தேக்கா ஜாத்த நம்பர்வார் புருஷார்த்த அனுசார். அதே போல் இங்கு கூட குழந்தைகள் வரிசை பிரகாரமாக அவரவர்களுடைய முயற்சிக்கேற்றாற் போல அவர்கள் நிலையடைகிறோம். எக்தோ பச்சை பி சமசக்தி, இது குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள முடியும். டீச்சர் பி சமஸ்தை, டீச்சரும் தன்னுடைய வகுப்பில் படிக்கிற மாணவன் எப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பான். ஏக் பச்சை பர் நசர் ஜாத்தி கியா கர் ரஹி ஹி. ஒரு டீச்சர் அப்படின்னாவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலேயும் கண் பார்வை இருக்கும். அப்பப்போ ஹோல் கிளாஸையும் அவர் கண்ணில் பார்ப்பார், என்னென்ன குழந்தைகள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ்டர் பார்க்குறாங்க போது எல்லாருமே அமைதியாகிடுவான். மேரா அர்த் கியா சர்வீஸ் கர் ரஹி, என்னுடைய பொருட்டாக எவ்விதமான சேவை செய்துட்ருக்காங்க. சப் ஃபூல் கோ தேக்தி ஹி, பாபா அனைத்து பூக்களையும் பார்க்கின்றார். ஃபூல் தோ சப் ஹைனா, அனைவருமே மலர்கள் தானே. பகீச்சா ஹைனா ஹரிக் அப்னே அவஸ்தா கோ ஜான்தி, இது மலர்களின் தோட்டம் அல்லவா. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதின் நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கீங்க. அப்படி குஷி கோ ஜான்தி, தன்னுடைய குள் எந்த அளவுக்கு குஷி இருக்குது இதுவும் தெரிஞ்சிருக்கு. அத்தீந்திரி சுகமய் ஜீவன் அரேக்கோ அப்னா அப்னா பாஸ்தி ஹை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அத்தீந்திரிய சுகம். இந்த அத்தீந்திரிய சுகத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கான்னு பாரு. எக் தோ பாப் கோ பௌத் பௌத் யாத் கர்னா ஹை, பாபாவை மிக மிக நினைவு செய்ய வேண்டும். யாத் கர்னே சே ஃபிர் ரிட்டர்ன் ஹோத்தி ஹை, நினைவு செய்வதன் மூலமாக அதனுடைய பிரதிபலன் கிடைக்கின்றது. तमो प्रधान से सतो प्रधान बनने के लिए तुम बच्चों को बहुत सहज उपाय बता. தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கு குழந்தைகளாகி நமக்கு பாபா மிக எளிய வழிமுறை கூறுகின்றார். என்ன எளிய வழிமுறை? பாபா எந்த கஷ்டமான வழியும் சொல்லித்தரல. ரொம்ப 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 ஈஸியான வழி என்ன? யாத்கி யாத்ரா, நினைவின் மூலமாக பரந்தாமத்துக்கு பயணம் போகணும். அரைக்கு அப்படி தில் சே பூச்சோ மர யாத் கா சார்ட்டி ஹே, ஒவ்வொருவரும் தன்னுடைய இதயத்தில் கேளு. என்ன கேட்கணும்? என்னுடைய நினைவு யாத்திரை என்ற சார்ட் சரியாக உள்ளதா? और किसको आप समान भी बनाता, மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள். क्योंकि ज्ञान बुलबुल होना, ஏன்னா நீங்கள் ஞான பறவைகளாயிட்டீங்க. कोई पैरट है कोई क्या है, ஒரு சிலர் கிளியாக இருக்காங்க, ஒரு சிலர் வேறு வேறு பறவைகளாக இருக்காங்க. तुमको कबूतर नहीं पैरट बनना है, நீங்கள் என்ன ஆகக்கூடாது, நீங்கள் கிளி ஆகலாம். கிளி நாம் ஏதாவது சொன்னால் அது அப்படியே திருப்பி சொல். அந்த மாதிரி நீங்கள் கிளி போல் இருந்து மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்லலாம். अपने अंदर से पूछना बड़ा सच, தானே தனக்குள் இதெல்லாம் கேளு. நான் பறவையாக ஆகி எல்லாருக்கும் ஞானம் சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட பறவையாக ஆயிருக்கேன்.
कहाँ तक हमको बाबा की याद है, எதுவரை நான் பாபாவின் நினைவில் இருக்கின்றேன். கஹான் தக் அத்தீந்திரிய சுக்குமேர், எதுவரை நம்ம அத்தீந்திரிய சுகத்திலே இருக்கோம். மனுஷசே தேவதா பன்னாகே, மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். மனுஷத்தோ மனுஷகி, மனிதர்கள்தான். மேல் அத்வா ஃபீமேல் दोनों देखने में तो मनुष्य की आत, ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்ப்பதற்கு மனித தோற்றமாகத்தான் இருக்கின்றது. फिर तुम देवी गुण धारण कर देवता बने. ஆனால் நீங்கள் இப்போ சாதாரண மனித தோற்றத்தில் சாதாரண மனிதர்கள் போல தென்பட்டாலும் நீங்கள் தான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணி என்ன ஆகிறீங்க, தேவதையாக ஆகிறீங்க இல்லையா? நிறைய பேர் சொல்கிறோம், நீங்களா தேவதை போல் இருக்கீங்களே. ஏன்? அவங்ககிட்ட அந்த உயர்ந்த பண்பாடுகள் இருக்கிறதுனால. துமாரா சிவாய் கொய் தேவதா பன்னை வாலா ஹி நஹி, உங்களை தவிர வேறு யாரும் தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் இல்லை. யஹா ஆத்தே ஹி தேவி கணானோ கி பாத்தி பன், நீங்கள் இங்கு வருவதே எதற்காக வர்றோம்? தெய்வீக குணம் தாரணை செய்து தேவ வம்சத்தில் போய் நம்ம பிறக்கணும். மனுஷத்தோ மனுஷகி, இன்னைக்கு மனிதர்களாக தான் இருக்காங்க. மேல் அத்வா ஃபீமேல் தோனோ தேக்னேமே தோ மனுஷகி, ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்ப்பதற்கு மனிதர்களாக தான் இருக்காங்க. யஹாத்தே தேவி கரானிக்கு பாத்தி பன், நீங்கள் இங்கே வர்றதே தெய்வீக வம்சத்துக்கு போகிறதுக்காக. வஹாம்பி தும் தெய்வீ தரானைக்கு பாத்தி ஹோ, நீங்கள் சத்தியத்தில் தெய்வீக வம்சத்தை சேர்ந்தவங்க. வஹா துமாரா கோய் ரக் துவேஷ் கி ஆவாஜ் பி நை, அந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஜாதி வேற்றுமை, கலர் வேற்றுமை, பழக்க வழக்க வேற்றுமை என்ற வித்தியாசங்கள் இருக்காது. ஐசே தேவி பரிவார் கா பன்னை கே லியே கூப் புருஷார்த், அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பரிவாரத்துக்கு போகிறதுக்காக ஆழ்ந்த முயற்சி செய்யுங்கள். பட்னாபி காய்தா அனுசார், படிப்பு கூட எப்படி படிக்கணும்? படிப்புக்கு பாபாவுடைய நியமம் என்ன? ரெகுலர் பட்னாகை பஞ்சுவல் பட்னா, ரெகுலராக வரணும், பஞ்சுவலாக வரும். ஆத்ம அபிமானி ஸ்திதியிலேருந்து படிக்கணும். எனக்காக பாபா பாடம் சொல்லித்தர படிப்பில் முழு ஃபோக்கஸ் ஆகி படிக்கணும், ஆர்வமாக படிக்கணும். ஏதோ கடமைக்காக படிக்கணும், நியமத்துக்காக படிக்கணும், இல்லை வீட்டில் சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வர்றோம் அப்படின்னு ஒரு பை ஃபோர்ஸ் வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடாது. தெய்வீ பரிவார் கா பன்னை கே லியே கூப் புருஷார்த் கர்னா, தெய்வீக குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆகுவதற்கு நன்றாக முயற்சி செய்யும். பட்னா பி காய்தானுசார் கபி மிஸ் நை, படிப்பு கூட விதிமுறை அனுசாரமாக படிக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. பல் பிமாரி ஹோ ஏ புத்தி மே சிவ பாபா கி யாத்மி ஹோ, நோய் நொடிங்கிறது இருந்தாலும் கூட புத்தியால் என்ன பண்ணணுமா, ஒரே ஒரு சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இஸ்மே தோ முக்கு சலானிக்கு பாத்தி நை, வாயில் பேசணும் வாயில் சொல்லணுங்கிற எந்த விஷயமே இல்லை. ஆத்மா ஜாந்தியம் சிவ பாபா கி பச்சே, ஆத்மாக்கள் தெரிஞ்சிட்டாங்க நாம் அனைவரும் சிவ பாபாவின் குழந்தைகள். பாபா हमको ले चलने के लिए आया है, பாபா நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றார். एक प्रैक्टिस बहुत अच्छी चाहिए, இது கூட ஒரு பயிற்சி. சிவ பாபா வந்திருக்காரு, என் ஆத்மாவை மேலும் முக்தி ஜீவன் முக்திக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்காருங்கிற நினைவு செய்யணும் அடிக்கடி. एक प्रैक्टिस बहुत अच्छी, बल कहाँ भी हो परंतु बाप की याद. நீங்கள் இந்த ஸ்தூல உலகத்தில் எந்த நாடுகளில் எங்கே வேணா இரு, பட் கண்டிஷனை பாபாவை நினைவு செய்துட்டு தான் மற்ற காரியம். பாப் ஆயே சாந்திதாம் சுகதாம் லே செல்லிங், பாபா வந்திருக்கிறதே சாந்திதாமம் சுகதாமத்துக்கு அழைத்து செல்வது. கித்னா சஹஜி, எவ்வளோ சகஜமானது. புத்தி ஹி ஜோ ஜாஸ்தி தார நஹி கர் சக்தே அச்சி யாத் கரோ. புத்தியில் ஒரு சிலருக்கு நம்ம நல்லா யோகா பண்ண முடியல,
நினைவு சார்ட் நல்லா இல்லைன்ற. ஓகே, பரவாயில்ல. இனிமேற்கொண்டு என்ன பண்ணுங்க, நல்லா நினைவு செய்யுங்க. யஹா சப் பச்சே பேட்டி இன்மே நம்பர்வார் ஹி. இங்கு குழந்தைகள் அனைவரும் அமர்ந்திருந்தாலும் வரிசை பிரகாரமாக இருக்காங்க. ஹா பன்னா ஹை ஜரூர், எல்லாருமே அவசியம் அது போல் ஆக வேண்டும். शिव बाबा की याद ज़रूर करते हैं. शिव बाबाவை அவசியம் நினைவு செய்கிறீர்கள். और संग तोड़ एक संग जोड़ने वाला ही सब ஒரு நட்பை நாம் பிடித்துவிட்டு மற்ற எல்லா நட்பையும் துண்டிச்சு. और कोई याद नहीं रखती, வேறு எந்த ஒரு நினைவுகள் மனதில் இருக்கக்கூடாது. परंतु इसमें छोड़ने की तक पुरुषार्थ करना पड़े. ஆனால் இங்கே என்ன ஆக வேண்டியதாக இருக்குது, பாபா சொல்கிறாரு, வேறு யார் நினைவு வரக்கூடாதுங்கிறார். கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு பாபா நினைவு தான் செய்யணும். ஆனால் இங்கே எல்லாரையும் நினைக்கிறோம், பாபா மறந்துடும். மெஹனத் கர்னிகை, உழைப்பு முயற்சி அவசியம் தேவை. अंदर में सदैव बाबा की याद में रहे. உள்ளுக்குள்ளே சதா பாபா நினைவுலே இருக்கணும். कहाँ भी घूमो फिरने जाते तो अंदर में याद बाप को की रहे. நீங்கள் எங்கே வேணால் சுத்த போங்க, எங்கே வேணால் போகலாம், பட் எங்கே சென்றாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இதயத்தில் பாபா நினைவுதார். முக் சலானைக்கு பி தர்கார் நக்கி, வாயில் எடுத்து சொல்லணும், வாய் பேசணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை. படாய் சஹஜே படாய் தும்கோ ஆப் சமான். என் படிப்புங்கிறது மிகவும் நீளமானது. நீளமானது கடைசி வரைக்கும் பாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டே இருக்கார், படிச்சுட்டே இருக்கணும். சகஜமான படிப்பு. சகஜ पढ़ाई है, पढ़ाकर तुमको आप समान बन. ऐसे अवस्था में तुम बच्चों को जाना है. நம்ம படித்து மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து மற்றவங்களையும் ஞானி யோகியாக ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம நல்ல மனநிலை உருவாக்கி மேலே போகணும். जैसे सतो प्रधान अवस्थे आए उस अवस्था में फिर जाना है. எப்படி ஆத்மா வரும்போது சத்தோ பிரதான நிலையில் தான் வந்து திரும்பி ரிட்டர்ன் எப்படி போகணும், நான் எப்படி வந்தேனோ அதே போல் ஆகி நம்ம மேலே போகணும். கித்தனா சஹஜ், இதெல்லாம் எவ்வளோ எளிதான விஷயம். கர் கா காம் காஜ் கத்தே சல்தே ஃபிர்தே அப்னே கோ ஃபூல் பன். வீட்டினுடைய காரியங்கள் செய்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் பாபா என்ன சொல்கிறாரு, அனைவரும் மலர்கள், நானும் மலர்கள், எல்லாமே மலர்கள். கித்தனா சஹஜ் சம்ஜானே. இதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பது எவ்வளோ எளிது. பாபா இதை விட சொல்லல், எல்லா காரியம் செய்யுங்க, ஆனாலும் நான் ஆத்மா பரமாத்மா குழந்தைன்னு அவருடைய நினைவிலிருந்து மலராகும். மலராகும்னு அர்த்தம், முட்களை போன்ற பிறருக்கு துக்கத்தை தரக்கூடிய எந்த தேக அபிமானத்தின் அடிப்படையில் என்னுடைய சன்ஸ்காரங்கள் இருந்தால் அதை நீக்கிட்டு குணங்கள் என்ற மலர் போல் ஆகணும். சான்ஸ் கர்னிகே அமாரமே கோய் கட்படுத்தோ நகி. சோதனை செய்து பார், எனக்குள் இன்னும் ஏதாவது குழப்பங்கள் இருக்கின்றதா. ஹீரா கா திருஷ்டாந்த் பௌத் அச்சா. இதற்கு முயலுடைய உதாரணம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஹீரா கா திருஷ்டாந்த் பௌத் அச்சா. வைரம் பாபா உதாரணம் சொல்ல, ஆத்மா வைரம் போல் இருக்கு. அப்படி சான்ஸ் கர்னிகை, தன்னைத்தானே சோதனை பண்ண, நான் ஆத்மா எப்படிப்பட்ட வைரமாக இருக்கின்றேன், எவ்வளோ சத்தோ பிரதானமாக இருக்கேன், எவ்வளோ குணங்கள் நான் தாரணம் செய்திருக்கேன், எவ்வளோ பழைய சன்ஸ்காரத்தின் மீது நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், இதெல்லாம் செக் பண்ணு. तुम खुद की मैग्नीफिक ग्लास हो तो अपनी जांच करनी ही मेरे में देह अभिमान रिंचक भी होता तो नहीं. ஆக தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. எனக்குள்ள ஒரு சிறு துளி அளவு கூட தேகம் என்ற உணர்வு இருக்கக்கூடாது. பல் இசமை சப் புருஷார்த்தி. இந்த நேரம் எல்லாருமே புருஷார்த்தி. தும் குதுகி மேக்னிஃபை கிளாஸ். நம்ம ஒருத்தர் எப்படி இருக்கோம், மேக்னிஃபை கிளாஸ். அந்த மேக்னிஃபை கிளாஸில் பார்த்தோன்னா என்னாகும், சின்ன பொருள் கூட பெரிதாக தெரியும், தெளிவாக தெரியும். அந்த மாதிரி நாம் ஒருத்தரும் மேக்னிஃபை கிளாஸ் ஆகி நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள்.
अपनी जांच करनी, தானே தன்னை சோதிக்கணும். मेरे में देह अभिमान रिंचक भी तो नहीं है. எனக்குள் அந்த தேக அபிமானம் என்பது சிறு துளி கூட இல்லை தானே. பல் இசமை சப் புருஷாத்தே. இந்த நேரம் எல்லாரும் முயற்சியாளர்களாகத்தான் இருக்காங்க. பரத்து ஏம் ஆப்ஜெக்ட் तो सामने, ஆனால் லட்சியம் குறிக்கோள் எதிரிலே இருக்குது. சப்கோ பைகம் தேனா, எல்லாருக்கும் இந்த செய்தியை கூற வேண்டும். बाबा ने कहा था अकबर में भले खर्च को ए पैगम सबको मिल. பாபா சொல்கிற செய்தித்தாள்களில் கூட இந்த புக்ஸ் எல்லாமே பாபா ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன புக்கெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் கூட நம்ம செய்தித்தாள்களில் வச்சு மற்றவங்க கொடுத்தா சேவையாகும். बाबा ने कहा था अकबर में बल खर्च हो ए पैगम सबको मिल जाए. பாபா சொல்லியிருக்காரு, செய்தித்தாள்கள் மூலமாக இந்த சேவை பண்ணுங்க, அப்போ தான் எல்லாருக்கும் இந்த செய்தி போய் சேரும். ஆனாலும் செலவானாலும் பண்ணுங்க. ஏக் பாப் கோ யாத் கரோ விக்ரம் வினாஷ் ஹோ ஜாயே. ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிஞ்சிடும், தூய்மையாக ஆகிவிடும். அபி கொய் பவித்திர நஹி ஹை. இப்போ யாரும் முழு தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. பாப் ने समझाया पवित्र आत्मा होती है नई दुनिया. பாபா புரிய வைக்கின்றார், பவித்திரமான ஆத்மாக்கள் தூய உலகத்தில் இருப்பாங்க. ஏ புராணி துனியா அப்பவித்திர. இந்த பழைய உலகம் என்பது அப்பவித்திரமான. ஏக் பி பவித்திர ஹோ ந சகே. ஒருத்தர் கூட பவித்திரமானவர்கள் என்று கூற முடியாது. आत्मा जब पवित्र बनती तो पुराने शरीर छोड़ देती. ஆத்மா தூய்மையாக ஆகும்போது இந்த பழைய சரீரத்தை விட்டுருது. याद करते करते तुम्हारा आत्मा एकदम पवित्र बन जाएंगे. நினைவு செய்ய செய்ய உங்களுடைய ஆத்மா சம்பூர்ண தூய்மையாக ஆகிவிடும். शांतिधाम से हम एकदम पावन आत्मा आई फिर घर महल में बैठे. சாந்தி தாமத்திலிருந்து நாம் 100% பியூர் சோல்ஸ் நாம் கூட வர்றோம். வந்து கர்ப்பத்தினுடைய மாளிகையில் போய் உட்காந்துறோம். फिर इतना पार्ट बचाया. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பார்ட்டுங்கிறது நடித்தோம். அப் சக்கர் பூரா கியா. இப்பொழுது காலச்சக்கரம் முடிவடைகின்றது. தும் ஆத்மா ஜாயங்கே அப்பனி கர். நீங்கள் ஆத்மாக்கள் உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போய்டும். வஹா சே ஃபிர் சுகதாமே ஆய். அங்கிருந்து நீங்கள் மீண்டும் சுகதாமத்திற்கு வருவீர்கள். வஹா கர்ப்ப மெஹல் ஹோத்தி ஹே. அங்கே கர்ப்ப மாளிகையாக இருக்கும். ஃபிர் பி புருஷா கண்ணா ஊஞ்ச் பத் பானே. ஆயினும் நீங்கள் முயற்சி செய்யணும் உயர்ந்த பதவி பெறுவதற்காக. ஏக் படாய். இது ஒரு படிப்பு. अभी नरक वैशाले विनाश हो फिर शिवालय स्थापन हो रहा. இப்போ நரகம் என்று சொல்லக்கூடிய வைஷாலயம் விநாசமாயிடும். அதுக்கப்புறம் சிவாலயம் என்பது ஸ்தாபனையாகின்றது. அப் தோ சப்கோ வாபஸ். இப்போ சப்கோ அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். தும்பி समझते हो मैं शरीर जाकर नई दुनिया में प्रिंसेस. உங்களுக்கு கூட இப்போ தெரியும், நான் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய உலகத்தில் இளவரசன் இளவரசியாக பிறப்பேன். कोई समझेंगे हम प्रजा में चले जाए. ஒரு சிலர் தெரியுது நாமெல்லாம் பிரஜைகளாகத்தான் போவோன்னு. इसमें बिल्कुल லைன் கிளியர் ஹோ. இதில் நமக்கும் பாபாவுக்கும் புத்தி என்ற லைன் கிளியரர். ஏக் பாப் கி யாதர். ஒரே ஒரு பாபாவுடைய நினைவு தான் இருக்க வேண்டும். குச் பி யாதுனா ஆய். வேறு எதுவுமே நினைவு வரக்கூடாது. இஸ்கோ கஹஜாத்தே பவித்திர பெக்கர். இப்படிப்பட்டவர்களை தான் என்ன சொல்லப்படுகின்றது? தூய்மையான பெக்கர். யார் தூய்மையான பெக்கர்ஸ்? ஒரே ஒரு பாபா தான் என்னுடையவர்னு அந்த ஒருவருடைய நினைவில் இருப்பவர்கள். शरीर भी याद न रहे. शरीरम கூட நினைவு வரக்கூடாது. பெக்கர்னா பிச்சைக்காரன்.
பிச்சைக்காரங்கிட்ட ஒன்றும் இருக்காதுல்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு பாபா தான், வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. புராணா சீச்சி ஷரீர்ஹினா, இந்த சரீரம் கூட பழைய சரீரம், சீச்சி சரீரம். யஹா ஜீத்தேஜி மர்னாஹே புத்திமீ ரஹ்னா, இங்கு நாம் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக இருக்க வேண்டும், புத்தியில் நினைவில் வச்சுக்கோங்க. அபி கொய் பவித்ர நஹி, இப்பொழுது யாரும் தூய்மையாக இல்லை. பாப் நே சம்ஜா பவித்ர ஆத்மா ஹோத்தி ஹை நயி துனியா மே, பாபா புரிய வைத்துள்ளார், பவித்திரமான ஆத்மாக்கள் புதிய உலகத்தில் இருப்பார்கள். ஏ புராணி துனியா அப்பவித்ரஹே, இந்த பழைய உலகம் தூய்மையற்ற உலகம். ஏக் பி பவித்ர ஹோ ந சகே, இங்கு ஒருவர் கூட தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆத்மா ஜப் பவித்ர பன் ஜாத்தி ஃபிர் புராணா ஷரீர் சோடு தேதி, ஆத்மா தூய்மையாக ஆகும் பொழுது இந்த பழைய சரீரத்தை விட்டு விடுகின்றது. சோட்னாஹே ஹை, விட்டுத்தான் ஆக வேண்டும். யாத் கர்த்தே கர்த்தே துமார் ஆத்மா எக்தம் பவித்ர பன் ஜாயேங்கே, நினைவு செய்ய செய்ய உங்கள் ஆத்மா முழுமையாக தூய்மையான ஆத்மாவாக ஆகிவிடும். சாந்திதாம் से हम एक आत्मा एकदम पवित्र आत्मा आई फिर गर्भ महल में भी, சாந்தி தாமத்திலிருந்து முழு தூய்மை நிறைந்த ஆத்மாக்கள் கர்ப்ப மாளிகையில் பிரவேசமாகின்றது. ஃபிர் இத்தனா பாட் பஜாயா, அதுக்கப்புறம் இவ்வளோ பார்ட் நடிக்கின்றது. அப் சக்கர பூரா கியா ஃபிர் ஆத்மா ஜாயங்கே அப்னே கர், இப்பொழுது நாடக சக்கரம் முடிவடைந்து விட்டது, ஆத்மா மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். வஹா சே ஃபிர் சுகதாம் மே ஜாய், அங்கிருந்து அது பின்னும் சுகம் நிறைந்த உலகத்துக்கு போகும். வா கர்ப்ப மெஹல்லோத், அங்கேயும் கர்ப்பம் மாளிகையாகத்தான் இருக்கும் இங்கே சத்தியுகத்தில். ஃபிர் பி புருஷார்த் கர்னா ஹை ஊஞ்ச் பத் பானை கே லியே, ஆயினும் முயற்சி செய்ய வேண்டும் உயர்ந்த பதவி பெறுவதற்காக. ஏக் படாய் ஹேனா, இது படிப்பலவா. அபி நரக் வைஷ்யாலே வினாஷ் சிவாலி ஸ்தாபனோரா, இப்பொழுது நரகம் என்ற வைஷ்யாலயம் வினாசமாகி சிவாலயம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. சப்கோ வாபஸ் ஜானா, அனைவரும் வாபஸ் திரும்பி போக. तुम भी समझते हो हम एक शरीर छोड़ जाकर नई दुनिया में प्रिंस प्रिंसेस बनेंगे, நீங்கள் கூட இதை புரிஞ்சிட்டீங்க, நாம் இந்த உடலை விட்டு விட்டு புதிய உலகத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகுவோம். कोई समझेगा हम प्रजा में चले जाएंगे, ஒரு சிலர் புரிஞ்சிருக்காங்க நான் பிரஜையாக தான் போவேன்னு. इसमें बिल्कुल லைன் கிளியர், இதில் நமக்கும் பாபாவுக்கும் தொடர்பு என்ற லைன் கிளியராக. ஏக் பாப் கி யாத் மீ ரஹே, ஒரு தந்தையின் நினைவில் இருக்கணும். அவர் குச் பி யாத் நா ஆய், வேறு எந்த நினைவு வரக்கூடாது. இஸ்கோ கா ஜாத்தா ஹை பவித்ர பெக்கர், இதைத்தான் தூய்மையான பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறோம். ஷரீர் பி யாத் ந ரஹே, ஷரீரம் கூட நினைவு வரக்கூடாது. ஏக் தோ புராணா சீச்சி ஷரீர் ஹைனா, இது பழைய சீச்சி சரீரம் அல்லவா. யஹா ஜீத்தேஜி மர்னா ஏ புத்தி மீர, இங்கு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும், இது புத்தியில் இருக்கணும். அபி ஹம்கோ வாபஸ் கர் ஜானா, இப்பொழுது நாம் வாபஸ் வீட்டுக்கு செல்லணும். அப்பனி கர்கோ பூல் கயே தே, தன்னுடைய வீட்டை நீங்களே மறந்துட்டீங்களா. அஃபிர் பாப் நே யாத் திலாயா, இப்போ மீண்டும் உங்களுக்கு பாபா வந்து நினைவு கொடுத்தார். எப்படி சங்கமயுகத்தில் நினைவு கொடுக்குறார், அதே பாபா கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்கிறாரு, கலியுகத்தில் மறந்துட்டா கூட நினைவு கொடுக்கணும். அபி ஹம்கோ வாபஸ் கர் ஜானா, இப்பொழுது நாம் வாபஸ் திரும்பி செல்ல வேண்டும். அப்பனி கர்கோ பூல் கயே தே, தன்னுடைய வீட்டையே மறந்துட்டீங்க. பாப் நே யாத் திலாயா, பாபா வந்து தான் நினைவு கொடுத்தார். அபி எக் நாட்டக் பூரா ஹோத்தா, இப்பொழுது இந்த நாடகம் முடிவடைய போயிட்டு. பாப் சஞ்சாத்தி தும் சப் வான் பிரஸ்துகோ, நீங்கள் அனைவரும் வான பிரஸ்திகள். சாரே விஷ்மே ஜோபி மனுஷ்ய மாத்திர ஆத்மா சப்கு இசமை வான் பிரஸ்தி, முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகள். மை ஆயாகும் சபி ஆத்மாக்கோ வாணி சே பரிலே சானே, நான் வந்திருப்பதே அனைத்து ஆத்மாக்களையும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட கடந்த நிலைக்கு அழைத்து செல்ல. யஹா தும் ஜாத், ஆனால் நீங்கள் இப்போ இதெல்லாமே தெரிஞ்சிட்டீங்க. ஐசே ஹி ஜாக்கர் குரு கர்த்தே தே, தும் லௌகிக் குரு துவாரா அதாக்கல புருஷா கர்த்தே ஆய், லௌகீக குருமார்கிட்ட அநேக
ஜென்மங்களாக பாதி கல்பமாக போயிட்டே இருந்தோம், எவ்வளோ முயற்சி செய்தோம். பரந்து கியான் கொய்பி நஹி ஹே, ஆனால் யாருமே நமக்கு ஞானம் கொடுக்கல. अब बाप खुद कहते मैं छोटे बड़े सबको वानप्रस्थ அவஸ்தா. ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே வானப்பிரஸ்திகள். முக்தி தோ சப்கோ மில்து, முக்தி என்பது அனைவருக்கும் கிடைக்கின்றது. சோட்டே படே சப் கதம் ஹோ ஜாயேங்கே, சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற பேதம் இல்லாமல் எல்லாமே அழிஞ்சிருவான். பாப் ஆயா ஹே சப்கோ கர் லே சல், பாபா வந்திருப்பதை அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செல்ல. இஸ்மே பச்சோங்கு போத் குஷி ஹோனிச், இங்கே குழந்தைகளுக்கு ரொம்ப குஷி இருக்கும். துக்கு கி பாஸ்தாய், இந்த உலகத்தில் எல்லாமே துக்கந்தார். இஸ்லே அப்னே கர் ஸ்வீட் ஹோம்கோ யாத், அதனால் அந்த இனிமையான சாந்தி தாமத்தை நினைவு செய்கிறான். கர்பி ஜானா ஜரூர், வீட்டுக்கு அவசியம் போகணும். இந்த பரந்தாமத்திலேருந்து நம்ம 5000 வருஷம் ஆச்சு, அதனால் வீட்டுக்கு போகணும். ஆனால் அதே நேரத்தில் எப்படி போகணும்? கர் ஜானா சாத்தே பரத்து அக்கேலா நஹி, வீட்டுக்கு போக விரும்புகிறோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறார், நாம மட்டும் தனித்து போக முடியாது. கத்தே ஆத்மாவுக்கு அப் சாந்தி சை, ஆத்மாக்கள் இப்போ எல்லாரும் சாந்தியை விரும்புகிறாங்க. பாப் கத்தே கித்தனை சமயக்கிலே சாயே, ஸோ சாந்தி வேணும்னு விரும்புகிறாங்க. அப்போ எத்தனை காலத்துக்கு உங்களுக்கு சாந்தி வேணும்னு கேட்குறா. यहाँ तो हरेक अपना अपना पाठ बजाना, இங்கு ஒவ்வொருவரும் அவரவங்களுடைய பாகத்தை நடிக்கணும். कोई शांत थोड़ी ही रख सकता, எப்போவுமே 24 hours அமைதியிலே இருங்கன்னா யாராவது இருக்க முடியுமா? ஆதா கலவ் என் குரு ஆதி से तुमने बहुत मेहनत किया, பாதி கல்பமாக இந்த குருமார்கள் மூலமாக நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தீங்க. மேனத் கர்த்தே பட்டக்தே பட்டக்தே அசாந்தி பன், முயற்சி செய்து செய்து ஆத்மா அலமோதி அசாந்தி ஆயிடுச்சு. அப்போ சாந்தி தாம் கா மாலிக், இப்போ சாந்தி தாமத்திற்குண்டான எஜமானர்கள். वहाँ आकर सभी वापस ले जाना, पढ़ाते भी रहते, भक्ति करते तो निर्वाण धाम में जाने की, பக்தி செய்கிறாங்க. எதற்காக? அந்த முக்தி தோகத்துக்கு, பரந்தாமம் நிர்வாண தாமத்துக்கு செல்ல வேண்டும். एक कभी भी किसकी दिल में नहीं आएंगे हम सुखधाम में, ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு இந்த உள்ளத்தில் இந்த எண்ணம் வரமாட்டேங்குது, நாம் சுகதாமம் போகணும். சவான் பிரஸ்தமே ஜானே கேலியே புருஷா, எல்லாருமே அந்த பரந்தாமம் என்ற நிர்வாண லோகத்துக்கு தான் போக முயற்சி செய்கிறாங்களே தவிர சுகதாமம் போகணும். ஏன்னா அவங்களுக்கு சுகதாமம் பற்றி ஞானம் இல்லை. தும் தோ புருஷா கத்தையோ சுகதாம் ஜானே, நீங்கள் முயற்சி செய்கிறீங்க சுகதாமம் போகிறதுக்காக. ஜான்தே பலே வாணிசே பர அவஸ்தை ஜரூர் சாய், முதல்ல சப்தங்களுக்கெல்லாம் கடந்த நிலைக்கு அவசியம் போகணும். भगवान प्रॉमिस करते बच्चों से मैं तुम बच्चों को अपनी घर ले जाऊंगा. பகவான் குழந்தைகளாக நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன? குழந்தை எனக்கு சமமாக உங்களை ஆக்கி அழைத்து செல்வேன். जिसके लिए तुमने आधा कला भक्ति किया, இதற்காக தான் நீங்கள் பாதி கல்பம் பக்தி செய்தீங்க. आप श्रीमत पर चलेंगे तो मुक्ति जीवन मुक्ति में, இப்போ நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் முக்தி ஜீவன் முக்தியை அடைவீர்கள். நை தோ சாந்தி தாமே சப்கோ ஜானா ஹே, இல்லைன்னா சாந்தி தாமத்திற்கு அவசியம் எல்லாரும் திரும்பி போய்தாகணும். कोई चलना चाहो व ना चाहो ड्रामा अनुसार सबको जाना ज़रूर है. நேற்று வானியில் பாபா சொன்னார், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நான் எல்லாரையும் அழைத்து செல்வேங்க. இன்றைக்கும் பாபா என்ன சொல்கிறாரு, கொய் சல்னா சாஹே வனா சாய். சிலர் வீட்டுக்கு போகணும் விரும்பலாம், சிலர் விரும்பாமே இருக்கலாம். ஆனால் ட்ராமா அனுசார், நாடக திட்டத்தின்படி சப்கோ ஜரூர். ஏன்னா வினாசங்கும் போது எல்லோரும் போய்தாகணும். பசந்த் கரோ நா கரோ மை ஆயாகும் சப்கோ வாபஸ் லே. உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா அது பெருசு இல்லை, நான் வந்துட்டேன், உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போ. ஜபர்தஸ்த் பி இசாக் வித்தாப் சுக்து கராயங்கி லே ஜாம். வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கணக்கு வழக்கம் முடித்து நான் கூட்டிகிட்டு போவேங்கிறார். நான் வரவே மாட்டேன்னு சொன்னாலும் பாபா என்ன இன்னைக்கு சொல்லிட்டாரு, அவசியம் போய்தான் ஆக வேண்டும் என நாடக என்றார். तुम सत्य में जाती हो, बाकी सब वाणी से परे शांति दामी.
நாம் முயற்சி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தகுதியான ஆத்மாக்களாகிறோம். யோகா பண்ணி கணக்கு வழக்க முடிக்கிறோம். அனைத்து பொக்கிஷங்கள் பாபாட்டிருந்து இப்போவே வாங்கி சேமிக்கிறோம். அதனால் பாபா சொல்ல நீங்கள் சத்தியுகம் போயிடுவீங்க. மற்ற ஆத்மாக்கள் எதுவுமே செய்யலை. அதனால் அவங்க கணக்கு வழக்க முடிச்சுட்டு பரந்தாம் போய் அமைதியாகிடுவோம். नहीं चलेंगे तो सजा देकर मारपीट करके ले जाओ, छोड़ेंगे नहीं. பாபா யார் ஒருத்தர் கூட விட மாட்டாராம். நீங்கள் வர்றதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் தண்டனை கொடுத்து உங்கள் கணக்க வழக்க முடித்து அடித்து உதச்சி கூட்டிகிட்டு போவேங்கிறார். ड्रामा பார்ட் ஐசா ஹை, நாடகத்தில் இந்த மாதிரி பார்ட் இருக்குது. इसलिए अपनी कमाई करके चलना है, பத் भी अच्छा मिले. ஆகவே பாபா சொன்னா போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அப்படி வருமானம் சேமிக்கணும். அந்த வருமானத்தின் மூலமாக என்னுடைய பதவியும் உயர்வாகும். பிச்சாடிமே ஆனைவலோ கியா சுக்கு பாய், கடைசி நேரத்தில் வர்றவங்க என்ன சுகத்தை அனுபவிப்பாங்க. பாப் சப்கோ கேத்து ஜானா ஜரூர் ஹே, பாபா அனைவருக்கும் சொல்கின்றார், அவசியம் போய்தான் ஆக வேண்டும். शरीर को आग लगे बाकी आत्मा को ले जाओ. शरीரம் தீக்கிரையாள், மற்றபடி ஆத்மாக்களை தான் கூட்டிகிட்டு போகிற. ஆத்மா ஹி மேரே சாத் சல், பாபா கூட ஆத்மா தான் போக முடியும். மேரி மத் பர் சர்வகுண சம்பன் சொல்லாகல சம்பூர்ணம் பணிங்கி பதச், என்னை போல் எல்லா குணங்கள் நிறைந்தவர்களாக, சோலாகல சம்பூர்ண் 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆகி நம்ம பாபா கூட போக வேண்டும். தும்னே ஹி புலாய், பாபாவுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க. ஆக்கர் அம்கோ சப்கோ மௌத், நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே மரணம் கொடுங்க. அம்மௌத் கியா ஆயா ஹி ஆயா, இப்பொழுது மரணம் வந்து விட்டது. பச்னா கிஸ்கோபி நகி, யாரும் பிழைக்க முடியாது. சீச்சி ஷரீர் ரக்னாஹி நகி, இந்த சீச்சி ஷரீரம் இது இருப்பதற்கே தகுதியற்றது. புலாஹே வாபஸ் லேஜ், நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க, திரும்பி அழைச்சிட்டு போங்கன்னு. பாப் கேத்திய சீச்சி துனியா சே வாபஸ், இந்த சீச்சி உலகத்தில் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். யாத்கார் பி கடா, நினைவு சின்னம் கூட இருக்கு. தில்வாடா மந்திர் ஹினா தில் லேனே வலக்கா மந்திர் ஆதிதேவ் பைட். தில் வாலா, இதயத்தை கொள்ளை கொள்பவர். யார் கொள்ளையடிச்சிட்டாங்க எல்லாருடைய இதயத்தை? பாபா நம்முடைய இதயத்தை கொள்ளையடிச்சிட்டார். ஆதிதேவ் பைட்டாகே ஷிவ் பாபாஹி, ஆதி தேவன் அமர்ந்திருக்காரு, ஷிவ் பாபாவும் இருக்கார். பாப் தாதா தோனோ ஹி, பாபாவும் தாதாவும் 2 பேர் இருக்காங்க. இன்கா ஷரீர் பி படா விராஜ்மான், இவருடைய பெரிய சரீரத்தில் பாபா அமர்ந்திருக்கின்றார். தும் வஹா ஜாத்தியோ ஆதிதேவ் கோ தேக்தியோ, நீங்கள்லாம் அங்கே போகிறீங்க, ஆதி தேவனை பார்ப்பீங்க. துமர ஆத்மா ஜாந்தி ஏக் பாப் தாதா பி பைட்டா, ஆத்மா தெரிஞ்சிச்சு, பாப் தாதா அமர்ந்துள்ளார். इस समय तुम जो पाठ बजा रहे हो उसका निशानियाँ यादगार खड़ा है. இந்த நேரம் நீங்கள் என்ன பாத்திரத்தை நடிக்கின்றீர்களோ அதனுடைய நினைவு சின்னம்தான் தில்வாலா கோவில். மகாரதி கோடேஸ்வர் பாய்தா பிஹே, இதில் மகாரதி, குதிரைப்படை, காலார்படை எல்லாமே இருக்காங்க. வகை ஜடஹை யஹை சைத், அங்கிருப்பது ஜட கோவில். தில்வாலா டெம்பிளில் ஜட கோவில் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் சைத்தன்யமாக இருக்கு. ஊப்பர்மே வைகுண்பி ஹே, மேலே வைகுண்டம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. தும் மாடல் தேக்கராத்தே ஹோ கைசா தில்வாடா மந்திர் ஹை, நீங்கள் அங்கே போய் மாடல், அந்த பொம்மைகள் உருவச் சிலைகள் பார்க்க. ஒவ்வொருத்தரும் கண்ணை திறந்து உட்காந்துட்டு எப்படி யோகா பண்ணுறாங்கன்னு காட்டப்பட்டிருக்கு. ஸோ தில்வாலா டெம்பிள் உங்களுடைய நினைவு சின்னந்தான். தும் தோ ஜான்தே ஹோ கலப் கலப் மந்திர் பந்தாகி ஐசாஹி, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த மாதிரி தான் கோவில்கள் கட்டப்படுகின்றது. ஜோ தும் ஜாக்கர் தேக்கிங்க, நீங்கள் போய் அதெல்லாம் பார்ப்பீங்க. கை மூஞ்சி படுத்தீங்க. ஒரு சிலர் குழப்பத்தில் போயிடுறான். எக்ஸப் பஹாடியா ஆதி டூட் ஃபுட் கயே ஃபிர் பனேங்கி, இந்த மாதிரியான மலைகள் எல்லாமே
உடைச்சிட்டாங்க. ஆனால் பாபா சொல்ல மீண்டும் இதெல்லாம் உருவாகும். ख्यालत करनी नहीं, எப்படி உருவாகும் அப்படியெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். अभी तो स्वर्ग भी नहीं, फिर वहाँ कैसे आएंगी. पुरुषार्थ से सब बनते हैं. இப்போ சொர்க்கங்கிறது கிடையாது. ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு போகணும், அந்த சொர்க்கம் உருவாக போகுது. அதுக்காக இப்போ என்ன செய்யணும்? புருஷார்த்தம் செய்யணும். अभी तैयार कर रहे हो ना स्वर्ग में जाने. இப்போ நீங்கள் தயார் பண்ணிட்டுருக்கீங்க சொர்க்கம் போகிறதுக்காக. கை உல்ஜன் மே ஆக்கர் படாயி சோடு தேதி. ஒரு சிலர் குழப்பத்தில் வந்து படிப்பை விட்டுறாங்க. பாப்கத் இஸ்மி மூஞ்சினைக்கு கோய் தர்கார் நை. இதில் பாபா சொல்கிறார், மூழ்குவதற்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. வஹா சப் குச் ஹம் அப்னா பனாயேங்கே. அங்கே நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு தயார் செஞ்சுக்குவோம். वो दुनिया ही सत्व, அந்த உலகமே சத்துவ பிரதான உலகம். वहाँ के फल फुल आदि सब देख कर आते. அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. டிரான்ஸில் போகிறோம். சூபிரஸ் பீத்த ஆத்தே. சூபிரசம்ங்கிறது ஒரு சுவை நிறைந்த ஒரு பலரசம். அந்த பலரசத்தை அங்கே போய் குடிச்சிட்டு வர்றாங்க. சூக்ஷ்மத்தின் மூலவத்தன்மே குச் ஹை நை. பாபா சொல் சூக்ஷ்மத்தனத்தன மூலவத்தனத்தில் இல்லைன்னா பழத்தோட்டங்கள்லாம் இருக்குமா, நாம் அது பறித்து பலரசம் பண்ணுறதுக்கு இல்லை. பாக்கி சவ் ஹை வைகுண்ட். ஆனால் அதெல்லாம் வைகுண்டத்தில் இருக்கு. வேர்ல்டு की हिस्ट्री जब फिर रिपीट होती है ना, உலக சரித்திரம் பூகோளம் மீண்டும் சுழல்கின்றதல்லவா. एक निश्चय तो पक्का होनी चाहिए. இந்த நம்பிக்கை முழு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பாக்கி கிஸ்கி தகுதிர்மே நாகை தூக்காங்கே கைசே ஹோஸ். ஆனால் மற்றபடி யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கும் அதன் பிரகாரம் தான் அவங்க அடைவாங்க. हीरे जवाहरत भी अभी देखने में नहीं आते, फिर भी कैसे हो. பாபாட்ட நிறைய வைரங்கள், மரகதம், கோமேதகம் அப்படின்னு நல்ல நல்ல முத்துக்கள் மணிகள் வைரங்கள்லாம் பாபாட்ட இருந்தது. லௌகிக்கத்திலே பாபா வைர வியாபாரி தானே. हीरे जवाहरत जो भी अभी देखने में नहीं आता वह कैसे होगा. இப்போ இந்த உலகத்தில் இப்போ கலியுக கடைசியில் பார்த்தா வைரங்கள் முத்துக்கள் பவளங்கள் எதுவும் பார்த்தா கண்ணில் தென்பட மாட்டேன், அவ்வளோ விலைவாசி ஆயிடுச்சு. பூஜ்ய கைசே பனீங்க, எப்படி பூஜைக்குரியவர்களாக ஆகுவோம். பாப்கத்தே கேல் பனா ஹுவாஹே, பூஜ்ய ஒரு பூஜாரி. பாபா சொல் இந்த விளையாட்டு அமைக்கப்பட்டிருக்கு பூஜைக்கு உரியவர்கள் மற்றும் பூஜாரிகள். ஹம் சோ பிராமன் தேவதா சத்திரி. நாம் தான் பிராமணர்களாக தேவதைகளாக சத்திரியர்களாக மாறுறோம். तुम समझते हो तब तो कहते बाबा कल्प कल्प भी आपसे मिले थे. இதெல்லாம் குழந்தைகள் நம்ம புரிஞ்சிட்டதுனால என்ன சொல்கிறோம் பாபாட்ட, பாபா கல்ப கல்ப நாங்கள் வந்து உங்களை சந்திக்கின்றோம். அமராகி யாத்கார் மந்திர் சாமனே கடா. நம்முடைய நினைவு சின்னந்தான் கோவிலாக கட்டி எதிரில் வச்சிருக்காங்க. इसके बाद स्वर्ग की स्थापना, இதுக்கப்புறம் மீண்டும் சொர்க்க ஸ்தாபனை ஏற்படும். जो तुम्हारा चित्र है इनकी कमाल है. என்ன ஒரு சித்திரங்கள் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களோ அதெல்லாம் கமால், அதிசயமானது. கித்னி ருச்சி சே ஆக்கர் தேக்தே ஹே. எவ்வளோ ஆர்வத்தோடு வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. சாரி துணியுமே கஹானா கொய்னஹி தேக்கா. முழு உலகத்தில் இது மாதிரியெல்லாம் வேறு யாரும் பார்க்கல. நான் கொய் ஐசே சித்திர பனாக்கர் கியான். அதை போல் சித்திரங்கள் பண்ணி ஞானத்தை மற்றவங்களுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. காஃபி கர்னா சகி, இது யாராலையும் காப்பி அடிக்க முடியாது. சித்திரத்தோ கஜானா பாபா இது எல்லாமே ஒரு பொக்கிஷம் சொல்கிறார். ஜிஸ்ஸே தும் பத்மாபதம் பாக்யசாலி பன். சித்திரங்களை பாபா ஏன் பொக்கிஷம் சொல்கிறாரு, இதன் மூலமாக தான் நம்ம பத்மாபதம் பாக்யசாலி. ஒரு சித்திரத்தை புரிஞ்சிட்டாங்கன்னா டக்குன்னு பாபா குழந்தைறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பாக்கியம் உயர்வாயிருது. சமஸ்தே ஹமாரா கதம் கதமி பதம். நம்மளுடைய ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு வருமானம். படாய்க்கா கதம், படிப்பே நமக்கு பாக்கியம். ஜித்னா யோக் ரக்கிங்க ஜித்னா படைங்க உத்தனா பதம். நீங்கள் எவ்வளோ யோகா பண்ணுறீங்களோ, எவ்வளோ மற்றவங்களுக்கு ஞான படிப்பு சொல்லித்தரீங்களோ அவ்வளோ பல கோடி மடங்கு சேமிப்பு. एक तरफ माया भी
ஃபுல் ஃபோர்ஸே, ஒரு பக்கம் மாயையும் முழு வேகத்தில் வருது. தும் இசமைக்கு ஷாம் சுந்தர் பந்தே ஹோ, இப்பொழுது தான் இந்த நேரம் தான் நீங்கள் ஷாம் சுந்தராக ஆறீங்க. சத்தியமே சுந்தர்த்தே கோல்டன் ஏஜ். சத்தியத்தில் நம்ம ஹர் சீஸ் ஜெய்சா ஹோத்தா, ஒவ்வொரு பொருளுமே என்ன ஆகுது, சத்தோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதான், ஷாம்லேருந்து சுந்தர், சுந்தர்லேருந்து ஷாம், எல்லாமே மாறுது. यहाँ तो धरती भी कलराटी हो गया. இன்னைக்கு பூமி கூட என்ன ஆயிடுச்சு, வறண்டு போயிடுச்சு. वहाँ धरती ஃபஸ்ட் கிளாஸ் होगा. சத்தியத்தில் பூமி வந்து ரொம்ப முதல் தரமான பூமியாக இருக்கும். உழுகணும், ஃபெர்டிலைசர் போடணும், களை எடுக்கணும், அதெல்லாம் இருக்காது. அதை போட்டவுடனே அப்படியே நிறைய பலன் கொடுக்கும். ஹர் சீஸ் சத்தோ பிரதான் ஹோத்தி, அங்கே ஒவ்வொரு பொருளுமே சத்தோ பிரதானமாக இருக்கும். ஐசே ராஜ்தானிக்கு தும் மாலிக் பன், அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நீங்கள் தலைவர்களாக ஆகிறீங்க. அநேக் பார் அநேக முறை ஆகி உள்ளீர்கள். फिर ऐसे राजधानी की मालिक बनने का पुरुषार्थ करना चाहिए. இப்போ இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு உண்டான மாலிக் தலைவர்களை நம்ம ஆகிறோன்னா என்ன பண்ணணும், புருஷார்த்தம் பண்ணணும். புருஷார்த் பிகர் பிராலப்த் கைசே பாய், புருஷார்த்தம் செய்யாமல் பிராப்தி எப்படி பெற முடியும். தக்லீஃப் கொய் நகி, கஷ்டம் எதுவுமே கிடையாது. முரளி சப்தே ஆகே சல்கர் லாக்கோ கரோட அந்தாஜ் பி சப், முரளி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் போக போக பாபா சொல்கிறாரு, லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான காப்பீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவீங்க. बच्चे कहेंगे जो कुछ पैसा है वह यज्ञ में लहा दो रख कर क्या करें. பாபா சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன செல்வங்கள் பணம் இருக்கோ அதில் என்ன பண்ணும், பாபாவுடைய யஜ்யத்தில் தானம் பண்ணிடணும். நீங்களாக பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க. ஆகேச்சு கல்க தேக்னா கியா கியா ஹோது. பாபா சொல்கிறாரு, பாரு என்னெல்லாம் இருக்கோ இல்லை பாபா சேவையில் ஈடுபடுத்திடுங்கன்னு சொல்கிறார். வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க. வினாஷ்கி தயாரி தேக்தே ஹுனா, வினாசத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பார்த்துட்ருக்கீங்களா. ரிகர்சல் ஹோத்தி ரகி, ஒத்திகை நடந்துகிட்டே இருக்கு. ஃபிர் சாந்த் ஹோ ஜாயே, அதுக்கப்புறம் சாந்தியாயிடும். பச்சோங்கு புத்தி மே சாரா ஜான், குழந்தைங்களுடைய புத்தியில் முழு ஞானம் இருக்குது. ஐ படா சாச், இது ரொம்ப எளிமையானது. பாக்கோ யாத் கர்னா, பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे कुंडन मुख्य सारम, इस शरीर को भी भूल पूरे पवित्र बेगर बन, இந்த சரீரத்தையும் மறந்து முழுமையான பிச்சைக்காரர்களாக ஆக வேண்டும். லைன் கிளியர் ரக்னி, உங்களுடைய லைன் புத்தி லைன் தெளிவார். புத்தி மே ரகே அப் நாடக் புரோகம் ஜாத்தே அப்பனி ஸ்வீட். புத்தியில் இந்த நினைவு இருக்கணும், நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது, நான் என்னுடைய ஸ்வீட் ஹோம் போகிறேன். படாய்க்கு கதம் கதம் பதம் ஹி, இந்த படிப்பினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்குது. इसलिए अच्छी तरह से रोज पढ़ना, ஆகவே நல்ல விதமாக தினம்தோறும் படிக்க வேண்டும். पढ़ना है. देवता घराने के बाती बनने का पुरुषार्थ कर, தேவதைகளுடைய வம்சத்தினராக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். अपने आप से पूछना, अतीन्द्रिय सुख कहाँ तक बा, தன்னை தானே கேளுங்க, நான் எவ்வளோ அத்தீந்திரிய சுகத்தில் இருக்கின்றேன். குஷி ரக்தா ஹை, எனக்குள் குஷி இருக்கின்றதா. वरदानम, बुद्धि की साथ और सहयोग का हाथ द्वारा मौज का अनुभव करने वाला खुश नसीब आत्मा. खुशिயாக யார் இருக்க முடியும், புத்தி கி சாத், புத்தியால் பாபாவை துணை வைத்து கொள்ளணும். சகயோக்கி ஹாத், ஒத்துழைப்பு என்ற கைகள். புத்தியில் பாபா துணையாக வச்சுருக்கணும். நான் பாபாவுடைய காரியத்துக்கு சகயோகிங்கிறது, சகயோகத்தினுடைய கை கொடுக்கணும். இதன் மூலமாக மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் குஷ் நஷீப் ஆத்மா. ஜெய்சே சகயோகி நிஷானி ஹாத் மே ஹாத். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், ஒருத்தருடைய கையை இன்னொருத்தர் கை கொடுப்பது. ஐசே பாப்கோ சதா சகயோகி பன்,
அதே போல் பாபாவுக்கு சதா ஹெல்ப்பர் ஆகணும். एक है हाथ में हाथ और सदा बुद्धि में साथ रहना, अर्थात मन की लगन एक में हो. ஸோ இப்படி பாபாவை எப்போவுமே கூடவே வச்சுக்கிறீங்க, சகயோகம் என்ற கை கொடுக்குறீங்க. மனதில் பாபா மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. அதனால் சதா நமக்கு இந்த நினைவு இருக்கணும். இந்த நினைவு मैं गॉडली गार्डन में हाथ देकर साथ चल रहा हूँ. நான் இந்த தெய்வீகமான கார்டன் தோட்டத்தில் என்னுடைய கைகளை பாபாவுடைய கையோடு இணைத்து கொண்டு பிடித்து கொண்டு நான் நடக்கின்றேன். இசை சதா மனோரஞ்சன் பி ஹோக். இதன் மூலமாக சதா மன மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது. சதா குஷி அவர் சம்பன்ன ரஹேங்கி. மனோரஞ்சன் என்றாலே ஒரு விளையாட்டு. எப்போ விளையாட்டு மகிழ்ச்சியினுடைய அனுபவம். புத்திக்கு சாத், புத்தியால் பாபாவை கூட வச்சுக்கணும். மேலும் பாபாவுடைய காரியத்தில் சகயோகம் என்ற கை கொடுக்கணும். சதா குஷ் அவர் சம்பன்ன ரஹி. அவங்க எப்போவுமே குஷியாக சம்பன்னமாக இருக்காங்க. ஐசே குஷ் நசீப் ஆத்மா சதா மோஜ் அனுபவ். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? மௌஜ், எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் இருப்பார்கள். ஸ்லோகன். दुआओं को खाता जमा करने की साधन है. ஆசீர்வாதம் என்ற கணக்கை சேமிப்பதற்குண்டான வழிமுறை சந்துஷ்ட ரகனா சந்துஷ்ட கர்ணா. ஆசீர்வாதம் என்ற கணக்கை சேமிக்கிறதுக்கு என்ன வழிமுறை? நானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்தி செய்வேன். மற்றவர்களை நான் திருப்திப்படுத்தும். என்னால் அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, என்னால் அவங்க கோபிச்சிட்டாங்க, என்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நாம் அவங்களுக்கு சுப எண்ணங்கள் என்ற ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்போ அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம மூலமாக அவங்க திருப்தி அடைவாங்க. நானும் திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அப்போ என்ன ஆகும்? ஆசீர்வாதம் என்ற கணக்கு சேமிப்பாயிட்டே இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணோம், எவ்வளோ தூரம் நான் திருப்தியாக இருக்கேன், குஷியாக இருக்கேன், மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு ஆத்மா பார்க்குறீங்க, பார்த்தோன்னே பாபா நான் ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு சாந்தியின் கிரணங்கள் தானம் பண்ணுறேன், நீ சாந்த சுரூபாத்மா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாவே நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. பாபா இந்த ஆத்மா தூய்மையாகணும், தூய்மை கடலான உன்னுடைய குழந்தை. பாபா இந்த ஆத்மா ஞான மார்க்கத்தில் வரணும், ஞான கடலான உன்னுடைய குழந்தை, ஞான சுரூபாத்மா அப்படின்னு நம்ம மற்றவர்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான எண்ணங்களை செய்வது தான் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் என்ற கணக்கை சேமிக்கும். இந்த மாதிரி வைப்ரேஷன் நம்ம கொடுக்கும்போது நம்முடைய தொடர்பில் வர ஆத்மா எல்லாமே திருப்தி ஆகிடும். நமக்கு எவ்வளோ பெரிய கஜானா கிடச்சிருக்குன்னு நாமளும் திருப்தியினுடைய அனுபவம் செய்யும். ஒரு சிலர் பார்ப்பார், குறைகளை பார்த்துட்டு குறைகளையே சொல்லிகிட்டு இருப்பார். எவ்வளோ நல்லது கிடைச்சாலும் அவங்களுக்கு திருப்தியே வராது. ஏன்னா அவங்க குறைய பார்த்துட்ருக்கிறார். அப்போ நீங்கள் எப்படி திருப்தியாக இருக்க முடியும்? திருப்தி இல்லைன்னா என்ன ஆகாது? ஆசீர்வாதம் நமக்கு நாமே கொடுத்துக்க முடியாது, ஆசீர்வாதம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. நமக்கு நாமே கூட நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும். நான் ஹையஸ்டான ஆத்மா, நான் தேவதா வம்சத்தை சேர்ந்த ஆத்மா, நான் பரம பவித்ர ஆத்மா. நம்முடைய ஸ்வமானத்தை நாம் நினைவு செய்வது தான் நமக்கு நாமே ஆசீர்வாதம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்களே உங்களுடைய ஸ்வமானத்தினுடைய நினைவு கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு திருப்தி தானாகவே வந்துடும். நான் எப்படிப்பட்ட ஹையஸ்டான ஆத்மா, இல்லை அப்படின்னு நினச்சாலும் குறைகளை பார்த்தாலும் தான் நம்ம அதிருப்தி ஆகிடும். அதனால் நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? திருப்தியாக இருந்து மற்றவங்களுக்கு திருப்தியை உருவாக்கணும். ஒரு ராஜாவுக்கு பெரிய மாளிகையில் இருந்து கூட அவருக்கு திருப்தியே இல்லை. ஆனால் ஒரு தடவை அவர்
வேட்டைக்கு போகும்போது வழியில் ஒரு செருப்பு தைக்கிறவன் வந்து மரத்து கீழே உட்காந்து ரொம்ப குஷியாக பாட்டு பாடிட்டு இருந்தானாம். ஏன்னா அவனுக்கு என்ன நீ வந்து இன்றைக்கி என்ன வேணுமோ அதை எனக்கு பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால அவனுக்கு குஷி இருந்தது, திருப்தி இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் இவ்வளோ பெரிய மாளிகையில் இருந்தோம் எனக்கு குஷி இல்லை, திருப்தி இல்லைன்னு ஆச்சரியப்பட்டார். ஆனால் அதற்கு முக்கிய காரணம் எனக்கு என்ன வேணுமோ பகவான் இன்றைக்கி எனக்கு வேண்டியது கொடுப்பாரு. இப்போ பகவான் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன வேணுமோ அது எனக்கு பகவான் கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கையினால் அவருக்கு மகிழ்ச்சி, திருப்தி இருந்தது. ஆனால் அந்த ராஜா அவ்வளோ இருந்தோம் மகிழ்ச்சி இல்லை, திருப்தி இல்லை. அதனால் சிலர் நினைக்கிறாங்க ஸ்தூல பொருள் இருந்தால் தான் நம்ம திருப்தியாக இருக்கலாம், என்னுடைய தேவைகள் எல்லாம் கிடைச்சாதான் திருப்தியாக இருக்கும். அது அவசியம் இல்லை. திருப்திங்கிறது நம்முடைய மனதின் நிலை தான், நம்முடைய மனதினுடைய கண்ணோட்டம் தான். நான் எப்படி எதை நினைக்கிறேனோ அப்படி தான் என்னுடைய ஸ்திதி. ஆகவே திருப்தி பிராமண வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் பாபா சொல்கிறாரு, சந்துஷ்ட ரஹ்னா அவர் சந்துஷ்ட கர்ணா. நான் திருப்தியாக இருந்து நான் அனைவரையும் திருப்திப்படுத்துவேன். அப்போ என்னாகும், ஆசீர்வாதம் என்ற கணக்கு சேமிப்பாயிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. நேரம் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, நம்ம நேர்மையாக இருந்தால் நம்ம நோக்கமும் நேர்த்தியாக இருக்கும்.
however the time may be. Honesty will make the intention elegant.